ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. காலம் கர்ம ஸ்வபாவம் ச மாயேஷோ மாயய ஸ்வயா ஆத்மன்யத்ருச்சயா ப்ராப்தம் விபூபூசுருபாததே. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு. காலம் நித்திய காலம், கர்ம ஜீவராசியின் விதி, ஸ்வபாவம் இயற்கை, ச மேலும், மாயா சக்தி, ஈச ஆளுநர், மாயையா சக்தியால், ஸ்வயா அவரது சொந்த, ஆத்மன் ஆத்மனி அவரது ஆத்மாவில், யத்ருச்சயா சுதந்திரமாக, பிராப்தம் ஆழ்ந்திருப்பதால், விபுபூஷு வேறாக காட்சியளிக்கும், உபாததே மீண்டும் படைக்கப்படுவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. இவ்வாறாக எல்லா சக்திகளையும் ஆள்பவரான பகவான் தமது சுயசக்தியால் நித்தியமான காலம், அனைத்து ஜீவராசிகளின் விதி மற்றும் அவரவர்களுக்குரிய இயற்கை ஆகியவற்றை படைக்கிறார். பிறகு மீண்டும் அவர்களை அவர் தனித்தனியாக தமக்குள் ஐக்கியப்படுத்தி விடுகிறார். பொருளுரை. ஜட உலக படைப்பு தொடர்ந்து அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகிறது. ஜட படைப்பு என்பது எல்லையற்ற வானத்தில் தோன்றும் ஒரு மேகத்தை போன்றதாகும். உண்மையான வானமாக இருப்பது ஆன்மீக வானமாகும். அவ்வானம் பிரம்மஜோதியின் கதிர்களால் சாஸ்வதமாக நிரப்பப்பட்டுள்ளது. எல்லையற்ற இவ்வானத்தின் ஒரு பாகம் மகத்தத்துவம் என்ற பௌதீக மேகத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. அதற்குள்ளிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் விருப்பத்திற்கு எதிராக தங்கள் விருப்பம் போல் செயல்பட்டு ஜடசக்திக்கு அடிமைப்பட்டு விடுகின்றனர். மழைக்காலம் தோன்றி மறைவதைப் போலவே பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் படைப்பு துவங்கி மீண்டும் அழிக்கப்படுகிறது. இது பகவத்கீதை பதம் 8.19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே ஜட உலகங்களின் படைத்தலும் அழித்தலும் பகவானால் மேற்கொள்ளப்படும் ஒரு தொடர்ச்சியான செயலாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விரும்பியவாறு செயலாற்றி அவரவர் சொந்த விதியை ஏற்படுத்தி கொண்டு அதனால் அழிவு காலத்தின் பொழுது அவர்களுடைய சுதந்திரமான ஆசைகளுக்கு ஏற்ப மீண்டும் வெவ்வேறு விதமாக படைக்கப்படுகின்றனர். எனவே படைப்பு குறிப்பிடத்தக்க ஒரு தினத்தில் நிகழ்கிறது. படைத்தலும் அழித்தலும் அனாதி என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு பகுதி படைப்பின் ஆயுட்காலம் கூட
864 கோடி ஆண்டுகளாக இருப்பதால் முதலாக படைப்பு துவங்கிய காலத்தை பற்றிய குறிப்பு இல்லை. வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் ஜட உலகம் ஒரு குறிப்பிட்ட இடைக்காலத்தில் படைக்கப்பட்டு பகவானின் விருப்பத்தால் மீண்டும் அழிக்கப்படுகிறது. ஒரு நெருப்பின் ஒளியும் உஷ்ணமும் நெருப்பிற்குள்ள சக்தியின் வெவ்வேறு தோற்றங்களாக இருப்பதைப் போலவே மொத்த பௌதீக படைப்பும் ஆன்மீக படைப்பும் கூட பகவானின் சக்தியை உள்ளடக்கிய ஒரு தோற்றமே ஆகும். எனவே அவ்வாறு விரிவடையும் சக்தியில் பகவான் அவரது அருவமான தோற்றத்தில் மறைந்திருக்கிறார். அத்துடன் மொத்த படைப்புமே அவரது அருவ அம்சத்தையே சார்ந்ததாக உள்ளது. இருப்பினும் அத்தகைய படைப்பிலிருந்து வேறுபட்டவராக பிரிந்து நிற்கும் பகவான் பூரண புருஷராக விளங்குகிறார். இவ்வாறாக அவரது அளவற்ற அருவ தோற்றங்களை கண்டு அவருக்கு உருவாம்சமே இல்லை என்று ஒருவரும் தப்பாக எண்ணிவிடக் கூடாது. அருவநிலை என்பது அவரது சக்தியின் ஒருவித தோற்றமாகும். அவருக்கு எண்ணில் அடங்காத அளவற்ற அருவ சக்திகள் இருப்பினும் அவர் தமது உருவாம்ச நிலையிலேயே என்றும் இருக்கிறார். பகவத்கீதை 9.5 to 9.7. படைப்பு அவரது சக்தியின் விதிவை சார்ந்துள்ளது என்பதை எண்ணி பார்ப்பது மனித புத்திக்கு மிக கஷ்டமானதாகும். ஆனால் பகவத்கீதையில் பகவான் ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். காற்றும் அணுக்களும் மிகவும் பரந்ததாக உள்ள வானவெளியை சார்ந்துள்ளன. இவ்வானம் பௌதீக படைப்புகள் அனைத்தும் இளைப்பாறும் களஞ்சியத்தை போன்றதாகும். அப்படி இருந்தும் வானம் பாதிப்படையாமல் தனித்தே இருப்பதாக கூறப்படுகிறது. அதை போலவே பரமபுருஷர் அவரது சக்தியின் விளைவால் படைக்கப்பட்ட அனைத்தையும் பராமரித்து வந்தாலும் அவர் எப்பொழுதும் தனித்தே இருக்கிறார். இது பகவானின் அருவமான அம்சத்தை ஆதரித்தவரான புகழ்பெற்ற சங்கராச்சாரியாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அருவமான படைப்பு சக்தியிலிருந்து நாராயணர் பிரிந்திருக்கிறார். நாராயண பரோ வியக்தார். இவ்வாறாக அழிவு காலத்தில் சிருஷ்டி நாராயணரின் உடலுக்குள் ஒடுங்கி விடுகிறது. பிறகு பழைய வினை பயன்களையும் தனிப்பட்ட இயல்புகளையும் கொண்ட படைப்பு மீண்டும் அவரது உடலில் இருந்து வெளிப்படுகிறது. பகவானின் பின்ன பகுதிகளாக இருப்பதால் தனிப்பட்ட ஜீவராசிகள் சில சமயங்களில் ஆத்மா என விவரிக்கப்படுகின்றன. அவ்வாத்மா தன்மையில் ஆன்மீகத்துடனும் ஒன்றானதாகும். ஆனால் இத்தகைய ஜீவராசிகள் ஊக்கத்துடனும் சுயேட்சையாகவும் ஜட படைப்பினால் கவரப்படக்கூடிய தன்மை கொண்டவையாகவும் இருப்பதால் அவை பகவானில் இருந்து வேறுபட்டவையாக இருக்கின்றன. 22. காலா குண வியதிகரா பரிணாம ஸ்வபாவதா கர்மனோ ஜன்ம மஹதா புருஷாதிஷ்டிதாதபூத். மொழிபெயர்ப்பு. முதல் புருஷரின் காரணார்ணவ சாயி விஷ்ணு அவதாரத்திற்கு பிறகு மகத் தத்துவம் அல்லது ஜட படைப்பின் அடிப்படை கொள்கைகள் உண்டாயின. பிறகு காலம் தோன்றியது. மேலும் காலப்போக்கில் முக்குணங்கள் தோன்றின. இயற்கை என்பது முக்குணங்களின் தோற்றங்களாகும். அவை செயல்களாக உருமாறுகின்றன. பொருளுரை. பரமபுருஷரின் சர்வ வல்லமையால் மொத்த ஜட படைப்பானது பரிணாம முன்னேற்றத்தாலும் வினை பயன்களாலும் படிப்படியாக விருத்தி அடைகிறது. மேலும் அதே சர்வ வல்லமையால் அவை ஒடுக்கப்பட்டு பரமனின் உடலுக்குள் பாதுகாக்கப்படுகின்றன. இயற்கையோடு ஒத்ததாக உள்ள காலம் ஜட சிருஷ்டியின் மாறுபட்ட ஒரு தோற்றமாகும். இதனால் காலத்தை எல்லா படைப்புகளுக்கும் முதல் காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையின் உருமாற்றத்தால் பல்வேறு ஜட உலக செயல்கள் காட்சிக்கு வருகின்றன. இச்செயல்களை ஜீவராசிகளின் இயல்பான சுபாவமாக எடுத்துக்கொள்ளலாம். செயல்களின் தோற்றத்திற்கு பின் அதே தன்மையை கொண்ட பலதரப்பட்ட பலன்களும் உபபலன்களும் விளைகின்றன. ஆரம்பத்தில் இவை அனைத்தும் பரமபுருஷரால் விளைந்தவையாகும். எனவே பரமபுருஷரே அனைத்து சிருஷ்டிகளுக்கும் ஆரம்பம் என்ற கருத்துடன் வேதாந்த சூத்திரங்களும் பாகவதமும் துவங்குகின்றன. ஜன்மாதி அஸ்ய யதஹ. 23. மஹதஸ்தோ விகுர்வனாத் ரஜசத்வோபப்ரமிதாத் தமப்பிரதானஸ்த்வபவத் திரவ்யக்ஞான கிரியாத்மகா. மொழிபெயர்ப்பு. மகத் தத்துவம் சலனமடைவதால் ஜட செயல்கள் உண்டாகின்றன. முதலாவதாக சத்துவ மற்றும் ரஜோ குணங்களின் உருமாற்றம் உண்டாகின்றன. பிறகு தமோ அறியாமை குணத்தின் காரணத்தால் ஜடம் அதன் அறிவு மற்றும் பௌதிக அறிவின் பல்வேறு செயல்கள் ஆகியவை நிகழத் துவங்குகின்றன. பொருளுரை.
எல்லா வகையான வர்ணனைகளையும் கொண்ட ஜட படைப்புகள் ஏறக்குறைய தீவிர ரஜோகுணத்தின் விருத்தியால் விளைந்தவையாகும். மகத் தத்துவமே ஜட படைப்பின் ஆதாரமாக இருக்கிறது. அது பரமனின் விருப்பத்தால் தூண்டப்படும் பொழுது முதலில் ரஜோ மற்றும் சத்துவ குணங்கள் உயர்வடைகின்றன. அதன் பிறகு பல வகையான பௌதிக செயல்கள் காலப்போக்கில் உற்பத்தி செய்யப்படுவதால் ரஜோகுணம் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்படியாக ஜீவராசிகள் இன்றும் அதிகமாக அறியாமையில் ஆழ்ந்து விடுகின்றன. பிரம்மா ரஜோகுணத்தின் பிரதிநிதியாகவும் விஷ்ணு சத்துவகுணத்தின் பிரதிநிதியாகவும் ஜட செயல்களின் தந்தையான சிவபெருமான் தமோகுணத்தின் பிரதிநிதியாகவும் இருக்கின்றனர். ஜட இயற்கை தாய் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தந்தையான சிவபெருமானே பௌதிக வாழ்வை ஆரம்பித்து வைத்தவர் ஆவார். எனவே ஜீவராசிகளால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜட படைப்பும் ரஜோகுணத்தால் துவக்கப்பட்டவையாகும். ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் உள்ள ஆயுளின் அதிகரிப்புக்கு ஏற்ப வெவ்வேறு குணங்கள் செயல்படுகின்றன. கலியுகத்தில் ரஜோகுணம் மிகவும் மேலோங்கியதாக இருக்கும் காலம். பலவகைப்பட்ட ஜட செயல்கள் மனித நாகரிக முன்னேற்றம் எனும் பெயரில் நிகழ்கின்றன. இதனால் ஜீவராசிகள் தங்களின் உண்மையான ஆன்மீக அடையாளத்தை மறந்து விடுவதில் இன்னும் அதிகமாக ஈடுபடுகின்றனர். சத்துவகுணத்தை சொற்ப அளவிற்கு விருத்தியடைய செய்வதால் ஆன்மீக இயற்கையின் ஒரு க்ஷண நேர காட்சி உணரப்படுகிறது. ஆனால் ரஜோகுணத்தின் ஆதிக்கத்தால் சத்துவகுணம் கலப்படமுள்ளதாக ஆக்கப்படுகிறது. எனவே ஜட குணங்களின் எல்லைகளை ஒருவனால் கடக்க முடியாது. பகவான் ஜட இயற்கை குணங்களுக்கு எப்பொழுதும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதனால் ஜீவராசிகளின் சத்துவகுணம் மேலோங்கி இருப்பினும் பகவானை உணர்வதென்பது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக ஆகிவிடுகிறது. அதாவது ஸ்தூல பொருட்கள் அதிபூதம் என்றும் அவற்றின் பராமரிப்பு அதி தெய்வம் என்றும் ஜட செயல்களை ஆரம்பித்தவர் அத்தியாத்மம் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜட உலகில் இம்மூன்று அடிப்படையான உண்மைகள் முக்கிய அம்சங்களாக செயல்படுகின்றன. காலம் கர்ம சுபாவம் ச மாயேஷு மாயயா ஸ்வயா ஆத்மன் யத்ருச்சயா பிராப்தம் விபூபூசு உபாததே. ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்யமனாபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்ரதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம் ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகம் பூரா பிரம்மதேவ் பேசக்கூடிய ஸ்லோகம். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண விதானம் தான் பிரம்மா பேசுறார். ஸோ நிறைய பேருக்கு இந்த சிருஷ்டி பத்தி பேசும் பொழுது சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சில பேர் ஜஸ்ட் லைக் ஏதோ கேட்பாங்க. மேபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஆனா பிரம்மா சிருஷ்டி பத்தி பேசுறாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. சுகதேவ கோஸ்வாமி பேசுறாரு, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். உண்மையில இந்த சிருஷ்டி சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டோம், நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம ஏன் அதுக்கு நிறைய விஷயம் கவலைப்படுறோம்னா, சிருஷ்டி சரியா புரியல நமக்கு. ஏன் கிருஷ்ணர் இது சிருஷ்டி பண்றார், எப்படி பண்றார், எதுக்காக பண்றாரு, பலவிதமான ஜீவராசிகள், பலவிதமான பொருட்கள் இருக்கு, இதெல்லாம் ஏன் பண்றான்னு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா கவலைப்பட மாட்டோம். அது நமக்கு எதுவும் புரியல. ஈவன் சிருஷ்டி சம்பந்தப்பட்டது பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசுறார். பகவத்கீதையில இருக்கு, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. நான் தான் எல்லாம் சிருஷ்டி பண்றேன். பூமிரப்போ நலோ வாயு பஞ்சபூதங்கள் பூத்வா பூத்வா பிரலீயதே. கிருஷ்ணர் சொல்ற, உலகம் சிருஷ்டி பண்ணுவார், அழிப்பார், மறுபடியும் வரும், மறுபடியும் போகும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் நிறைய இடத்துல பேசுறார். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். முன்னாடி சொன்னபடி இது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குழந்தைங்கள்ல அந்த பில்டிங் செட் வச்சு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பில்டிங் செட், அது அந்த பில்டிங் செட் வச்சு ஒரு வீடு கட்டும். இன்னொரு குழந்தை வந்து அது கலைச்சிருச்சுன்னு வைங்க, உட்காந்து தோன்னு அழுகும். நான் கட்டுனா பாருங்க, அழைச்சிட்டான் பாரு, ரொம்ப அழுகும். நான் கட்டுனது அழைச்சிட்டான். ஆனா பெரியவங்களுக்கு அதை பார்த்தா ஒன்றும் தோணாது, இதுக்கு போய் உட்காந்து அழுகிறேன். தட்ஸ் நாட் a building. அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் போல, சும்மா உட்காந்து அழுகிறேன். ஆனா அது குழந்தைக்கு புரியாது. அது என்னமோ உண்மையில ஏதோ பெருசா வீடு போயிடுச்சு, மொத்தம் போச்சுன்னா உட்காந்து அழுகும். ஸோ சம்திங் அது மாதிரி நாமளும் அது மாதிரிதான் இருப்போம். நாமளும் அது மாதிரிதான் இருப்போம். இந்த பெரியவங்க அந்த சின்ன சின்ன பில்டிங் செட்டு பார்த்து கவலைப்பட மாட்டான், அது ஏதோ சின்னதா ஏதோ கட்டுறாங்க. அது மாதிரி நமக்கு இந்த சிருஷ்டி பத்தி சரியா புரிஞ்சா நம்ம உட்காந்து கவலைப்பட மாட்டோம். அது போச்சே, இது போச்சே, இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் உட்காந்து கவலைப்படுறேன்னா, சிருஷ்டி ஒன்றும் புரியல, நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க. ஈவன் சில பிரபுபாதர் கூட ஒருத்தர் கேட்டார், இது படிச்சாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. பிரபுபா சொன்னாராம் ஒரு வார்த்தை, இது ஏன் எழுதுறேன்னா உனக்கு புரியாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இது புரியுறது கஷ்டம்தாங்கிற பிரபுபாதே சொல்றாரு. 5வது ஸ்கந்தம் படிச்சோம்னா தலை சுத்தம். 5வது 28 விதமான நரகங்கள், இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. ஆனா என்னன்னா, இது என் கண்ணுக்கு சட்டுன்னு தெரியாது. இது நம்மனால இங்கிலீஷ்ல டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீல் பண்ண முடியாது. பொதுவாக இந்த உலகத்துல என் கண்ணுக்கு ஒண்ணு தெரியல, ஃபீல் பண்ண முடியல, அது பொய்ன்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாதனால பொய்ன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நான் இங்க பேசுறேன், இந்த பேசுறது ஆம்பிளிஃபை பண்ணுது, அந்த ஸ்பீக்கர் வந்து பெருசு பண்ணுது. அது உள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கு, அது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அதான் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனா இருக்கு, என்னமோ நடக்குது உள்ள. இங்க நான் பேசுறது அது சத்தமா அது ஆம்பிளிஃபை பண்ணி, இப்போ உள்ளுக்குள்ள நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு, அதெல்லாம் சட்டுன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது. அது மாதிரி கிருஷ்ணா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றார். நல்ல உள்ள போய் பார்த்தா சில பிரபுபாத் அழகா கொடுத்துருக்கார். முழுக்க முழுக்க நமக்காக தான் பண்றார், முழுக்க முழுக்க நமக்காக தான். அவரு வேற யாருக்காகவும் பண்ணல. ஆனா இந்த சிருஷ்டி பண்ணும்போது பல எலமெண்ட்ஸ்னா பல மூல பொருட்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ரசம் பார்த்தீங்க வைங்க, ரசம் பார்த்தா தண்ணியா இருக்கும், கலரா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட பொருள் இருக்கும். அது கொஞ்சம் யோசிச்சா தான் போதும், இத்தனை பொருள் இது இருக்கா, ஏதோ பார்க்கறதுக்கு சிகப்பு கலரா லிக்விட் அவ்வளவு. ஆனா உள்ள நிறைய இருக்கும், ஏகப்பட்டது இருக்கும்.
அது மாதிரி இந்த உலகத்துல பலவிதமான பொருட்கள், பலவிதமான மனிதர்கள், உயிர்வாளிகள், இது எல்லாம் எதுக்கு இருக்குன்னா, ஒரு இடத்துல பிரபுபாத் எழுதுறார், ஒரு ஒரு ஆத்மா என்னென்னலாம் ஆசைப்படுதோ அத்தனையும் நிறைவேற்றிடுவார் கிருஷ்ணா. எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவார். உதாரணத்துக்கு சில விஷயங்கள்லாம் நம்மனால இந்த உடல்ல அனுபவிக்க முடியாது. மனித உடல்ல சில சுகங்கள் அனுபவிக்க முடியாது. உதாரணத்துக்கு தூங்குறதுன்னு எடுத்துக்கங்க. அந்த தூங்குறது நாம கொஞ்சம் சுகம் அனுபவிக்கலாம், ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு அனுபவிக்க முடியாது. சில விலங்கு இருக்கு 6 மாசம் தூங்கும், அது நம்மளால பண்ண முடியாது. யாராவது உட்காந்து 6 மாசம் தூங்க சொல்லுங்க, தூங்க முடியாது நம்மளால. ஆனா அதுல ஒரு சுகம் இருக்கு. சில ஆத்மா அது ஆசைப்படும், ஆசைப்படும். அது ரொம்ப ஆசைப்படும் போது உடல், அந்த உடலும் கொடுத்துருவார் கிருஷ்ணா. நல்ல ஞாபகம் இருக்கு, ஜென்ரலா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் முதல் நாள் வரும் பொழுது அவங்களோட ஹாபிஸ் கேட்பாங்க. ஹாபின்னா ஒரு பொழுதுபோக்கு. ஜென்ரலா ஃபர்ஸ்ட் டே வரும்போது கேட்பாங்க. நிறைய பேர் தூங்குறது பொழுதுபோக்கும்பாங்க, நிறைய பேர் எனக்கு தூங்குறதுனா பிடிக்கும்பாங்க. ஆனா தூங்குறது ஹாபி கிடையாது, அது ஹேபிட், பழக்கம். அது நிறைய பேர் தூங்குறது ஹாபின்னு சொல்லுவாங்க. அது ஹேபிட். அது நிறைய பேருக்கு அது பிடிக்கும், தூங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அது டேஞ்சரஸ். கிருஷ்ணா பாப்பர், அதுக்கு எதுக்கிட்ட இந்த உடல் உனக்கு மாத்து, டிசைன் மாத்து, அதுக்கு ஒரு வேற மாதிரி உடல், போலார் பேரோ இந்த மாதிரி ஒரு விலங்கெல்லாம் இருக்கு, கொடுத்துருவாரு. ஓகே, என்ஜாய் பண்ணிக்கோ. ஸோ பாகவதல் கொடுக்குறாங்க, ஒரு ஆத்மா என்னென்னலாம் ஆசைப்படுது அது தகுந்தாப்புல எல்லாம் கொடுப்பாரு. சில ஆத்மாக்கு முழுமை என்ஜாய் பண்ண முடியும்னு வைங்க, இந்த உலகம் அழியும், அழிஞ்சு மறுபடியும் வரும், மறுபடியும் உலகம் சிருஷ்டி பண்ணுவார். சிருஷ்டி பண்ணும்போது முன்னாடி அழியும் போது என்னென்ன ஆசை இருக்கோ அதே ஆசையோட தான் மறுபடியும் பிறக்கும். கிருஷ்ணர் இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு. இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. அதான் கிருஷ்ணா பூத்வா பூத்வா பிரலிதே, கிரியேட் பண்ணுவார், மறுபடியும் அழியும். அழியும்போது அதே ஆத்மாக்கள் மறுபடியும் வரும், அது ஒன்றும் சாகாது. ஏன்னா ஆத்மா என்னைக்கும் சாகாது, அது கிருஷ்ணா கிளியரா சொல்லிட்டார். அவர் படிச்சார், இந்த உலகத்தோட ஒரு டைமே 864 கோடி வருஷம். இதே நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. இந்த 864 கோடிங்கிறது ஒரு செகண்ட் கூட கிடையாது மேல இருக்கிறவங்களுக்கு. ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சு போயிடும். ஸோ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உலகம், நம்ம லைஃப்ல கிருஷ்ணர் தவிர நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது. பகவானை தவிர வேற எது ஆசைப்பட்டால் வேல்யூ இல்லை அதுக்கு. ஆனா அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறோன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன குழந்தை அந்த பில்டிங் செட்டு வச்சு பில்டிங் கட்டும். ஆக்சுவலி அந்த பில்டிங் வேல்யூ கிடையாது, நான் அதுக்குள்ள போய் வாழலாம் முடியாது, அது வேல்யூ இல்லை. ஆனா அந்த குழந்தை அதுக்கு வேல்யூ கொடுக்குது. அந்த குழந்தை அதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது அந்த பில்டிங்கும் உடஞ்சிரும், உட்காந்து அழுகும். அப்ப நம்ம வாழ்க்கையில அழுகுறோம் அப்படின்னாலே வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். புரியுதா நான் சொல்றது? வேல்யூனா மதிப்பு இல்லாதது. அதுக்கு ஆக்சுவலி மதிப்பே கிடையாது, நான் மதிப்பு கொடுத்துட்டேன். அது ஏதாவது ஆகும் பொழுது உட்காந்து சீத்து பூத்துன்னு அழுகுவேன், புலம்புவேன். ஆக்சுவலி அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனா அதுக்கு வேல்யூ கிடையாதுன்னா அது அந்த அறிவு எனக்கு வேணும். அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல புரியாது. அதே கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா இதுக்கான உட்காந்து அழுதேன் அப்படிம்பாங்க, பைத்தியக்காரத்தனமா இதுக்கான உட்காந்து அழுதுனா. ஸோ அப்போ அந்த குழந்தை பெருசானா அறிவு கிடைக்கும். அந்த அறிவு இருந்தா தான் இதுக்கெல்லாம் நான் அழுதுனா, தேவையில்லாம அழுதுனான்னு நினைக்கும். அப்போ நமக்கு பகவத்கீதா பாகவதம் அறிவு இல்லைன்னா, இது உண்மை, தேவையில்லாம உட்காந்து கவலைப்பட்டு இருப்போம். உண்மையில இந்த உலகத்துல எல்லாமே தேவையில்லாத கவலை தான். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே சம்டைம்ஸ் கவலைப்படுவோம், தேவையில்லாம தான் கவலைப்படுவோம்.
தேவையில்லாம சண்டை போடுவாங்க, தேவையில்லாம என்ன வாக்குவாதம், தேவையில்லாத கோபம், எதுக்கும் வேல்யூ கிடையாது. அன்லெஸ் கிருஷ்ணா உள்ள இருந்தா மட்டும்தான். நீங்க பாகவத்திலையும் பார்க்கலாம், இத்திஹாசங்களையும் பார்க்கலாம். பெரிய பெரிய பக்தர்களும் உட்காந்து அழுது இருக்காங்க, கோபப்பட்டு இருக்காங்க, புலம்பி இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாம் கிருஷ்ணா இருப்பார். அதனால அவங்க புலம்பல் கூட நம்ம உட்காந்து படிப்போம். யாராவது உங்கள்ட்ட வந்து புலம்புனா நல்லா கேட்பீங்களா? முதல்ல எனக்கு எப்படா கிளம்புவா உட்காந்து. சில பார்த்தாலே ஐயோ இவங்களோட பேச முடியாது, முதல்ல கிளம்பிடு. இல்லை ஃபோன் வந்தா நான் இல்லைங்க பிஸின்னு சொல்லிடுவோம். புலம்பல் கேட்க முடியாது. ஆனா பாகவத்தில் நீங்க பார்க்கலாம், அர்ஜுனர் வந்து புலம்புவாரு, படிக்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டோ படிச்சீங்கன்னா அர்ஜுனர் வந்து யுதிஷ்டிர மகாராஷ்டிர புலம்புவார், கிருஷ்ணரன் விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்கும் இதெல்லாம் நடந்தது, இப்ப நடக்க மாட்டேங்குது. ஆனா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குந்தி மகாராணி கிருஷ்ணத்தை போய் புலம்புவாங்க. இன்னைக்கு குந்தி ஸ்துதின்னு சொல்லி நம்ம அதை படிப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். குந்தி மகாராணி வந்து அந்த புலம்புறதே நல்லா இருக்கும். காரணம் அதுல கிருஷ்ணா இருப்பார். அந்த ஸ்லோகமாக நல்லா இருக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாய நந்தகி, பியூட்டிஃபுல் ஸ்லோகம். நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. So many ஜன்மைஸ்வரி ஸ்ருதா, ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்லோகா. பீஷ்ம தேவரோட ஸ்துதி. ஆனா நாம கிருஷ்ணா இல்லாம ஒருத்தர் புலம்பும் போது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இன்னொரு புலம்ப அவங்க உடம்பும் கெட்டு போயிடும். இதெல்லாம் உண்மை. இது மருத்துவ ரீதியாகவும் யார் ஒருத்தர் ரொம்ப புலம்புறாங்களோ உடம்பு கெட்டு போயிடும். ஏன்னா இந்த உடம்பு நாம நினைக்கிற மாதிரிலாம் ஆக்ட் ஆகாது. இந்த உடம்பு சிருஷ்டி பண்ணது கிருஷ்ணா. அவரு எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அவரோட லாஸ், சட்டங்கள், அதுக்கு தகுந்தாப்புல இந்த உடம்பு ஒர்க் ஆகும். பொதுவாக உலகத்துல என்ன நினைப்பாங்கன்னா, நாம உடம்பு சரி பண்ணிடலாம். அப்படியெல்லாம் சரி பண்ண முடியாது. நாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார், மயத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். இந்த உலகமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான் வச்ச சட்டம் பிரகாரம் தான் நடக்கும் கிருஷ்ணர் சொல்றாரு. ஆக்சுவலி கிருஷ்ணர் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஈவன் நம்ம லைஃப்லயும் அப்படிதான் நடக்கும். நான் நினைச்சேன் நடந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. மேபி நான் நினைக்கலாம், கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்கும். ஆனா நமக்கு புத்தி கம்மினால நான் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிருஷ்டியில பார்க்கும் பொழுது அந்த 22வது ஸ்லோகத்துல முதல்ல காரணார்ணவசாயி விஷ்ணு, காரணதொக்கசாயி விஷ்ணு கூட சொல்லுவாங்க, மகாவிஷ்ணு. ஸோ விஷ்ணு தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது. ஆக்சுவலி விஷ்ணு, கிருஷ்ணர் நேரம் அங்கெல்லாம் வரமாட்டார். கிருஷ்ணர் வந்து அவர் பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியே வச்சது கிடையாது, வெளியே வந்தது கிடையாது கிருஷ்ணர். இந்த வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு தான் எல்லாம் கிரியேட் பண்றார். அந்த விஷ்ணு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கு, காலத்தெல்லாம் உண்டாக்குறார். இன்னைக்கும் காலம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா பாகவத்துல காலத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஒன்னொன்னு காலம்ங்கிறது கிருஷ்ணா, காலமே கிருஷ்ணா. பகவத்கீதையில இருக்கு லாங்கெபிட்டி அப்படின்னா ஆயுள் காலம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், ஆயுள் காலம் நான் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஒருத்தர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா கூட பகவான் அனுகிரகம் இருக்கணும். நான் பர்சனலா பார்த்துருக்கேன், சில பேர் தற்கொலை முயற்சி பண்ணி கூட சாக மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் காலேஜில் சில பேர் தற்கொலை முயற்சி பண்ணி சாக மாட்டாங்க. சில பேர் வாழணும்னு நினைப்பாங்க, செத்து போயிடுவாங்க. அதுவும் நடக்கும். அப்படின்னா என் இஷ்டத்துக்கு கூட நான் காலத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த காலம் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்தான், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது புரிஞ்சுக்கணும்னாலும் பகவான் அனுகிரகம் வேணும். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், காலோ அஸ்மிங்கிறார். ஏன்னா அர்ஜுனா வந்து இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணாங்க, எப்ப அழிய போகுது, எல்லாமே அர்ஜுனர் பார்த்திருக்காரு. அந்த விஸ்வரூபத்தை காட்டும்போது கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா இது வரைக்கும் நடந்தது, இப்போ நடக்க போறது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போதோ எல்லாமே பார்த்துக்கோங்க.
ஒன்ன வேணுமா பாரு. நினச்சுப்பா ஒரு லைவ் ரிலே காட்டுறாரு அர்ஜுனாக்கு. பார்த்தோன்னா பயப்படுறாரு. அப்போ கேட்குறாரு, நீங்க யார் உண்மையிலே? கிருஷ்ணர், நான் தான் காலோ அஸ்மி, நான் தான் காலம்ங்கிறார். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதுல இந்த உலகம் சிருஷ்டி பண்ணி காலத்தை உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே டைம் பவுண்ட். டைம் பவுண்ட்னா காலத்துக்கு உட்பட்டது. நம்ம எல்லாருக்கும் டைம் இஸ் டிக்கிங், டைம் ஆயிட்டு இருக்கு நமக்கெல்லாம். ஆனா நமக்கு டைம் ஆகும் நமக்கு தெரியாது. நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. பர்த்டே எல்லாம் கொண்டாடுவாங்க பெருசா, அப்படியே சாக போறோம் சீக்கிரம். ஒரு பர்த்டே வருதுன்னா நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஆனா கலியுகா பாருங்க, அது கொண்டாடுவாங்க. 60ஆம் வயசு 70 80 கொண்டாடுறோம், பிக் பார்ட்டிஸ் அப்படின்னு. ஆக்சுவலி சாக போறேன்னு சொல்றாங்க, ஆனா கலியுகத்துல வேற மாதிரி பார்க்கறான். பாகவத்துல அப்படிதான். டைம் வந்து அதான் காலம் சொல்லுதான். அந்த காலத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறார். ஸோ அதான் லார்ட் சிவா. விஷ்ணு வந்து எல்லாத்தையும் அழிக்க நினைக்கும் போது சிவபெருமான் தான் அழிப்பார், எல்லாத்தையும் அழிச்சுடுவார். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த ஜடத்தை மேல ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த ஜடம் அழிஞ்சிடும். ஆனா இந்த ஜடம் சம்பாதிக்கிறதுக்காக நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. பல பேர்த்து கூட சண்டை போடுவேன், கோர்ட்டுக்கு போவேன், கொலை பண்ணுவேன், பல பேர்த்து கூட சண்டை போடுவேன், எல்லாமே பண்ணுவோம் ஜடத்துக்காக. ஆனா இந்த ஜடம் அழிய போகுது. கிருஷ்ணர் சொல்றாரு, மொத்த உலகம் அழிய போகுங்கிறாரு, புரிஞ்சுக்கோங்கிறாரு. ஆனா நம்ம என்னமோ இன்னும் இந்த ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இந்த சிருஷ்டி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த சிருஷ்டியில வெரைட்டிஸ் வர்றதுக்கு தான் முக்குணங்கள். அந்த 22nd ஸ்லோகால இருக்குல்ல, 22 டிரான்ஸ்லேஷன். முதல் புருஷரின் காரணார்ணவசாயி விஷ்ணு அவதாரத்துக்கு பிறகு மகத்தத்துவம் அல்லது ஜட படைப்பின் அடிப்படை கொள்கைகள் உண்டாயின. பிறகு காலம் தோன்றியது. மேலும் காலப்போக்கில் முக்குணங்கள் தோன்றின. இயற்கை என்பது முக்குணங்களின் தோற்றங்களாகும். அவை செயல்களாக உருமாறுகின்றன. 23 மகத்தத்துவம் சலனமடைவதால் ஜட செயல்கள் உண்டாகின்றன. முதலாவதாக சத்துவ மற்றும் ரஜோகுணங்களின் உருமாற்றம் உண்டாகின்றன. பிறகு தமோ அறியாமை குணத்தின் காரணத்தால் ஜடம், அதன் அறிவு மற்றும் பௌதிக அறிவின் பல்வேறு செயல்கள் ஆகியவை நிகழ துவங்குகின்றன. இந்த முக்குணங்கள் முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது ஃபர்ஸ்ட் மூல பொருட்கள். அப்ப இந்த டைம் காலத்தை உள்ள வைக்கிறார், அப்புறம் முக்குணம் வைக்கிறார். ஸோ இந்த முக்குணம் நாம நினைக்கிற மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதையில நம்ம பார்க்குற முக்குணம் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் வந்து நாம நினைக்கிற மாதிரிலாம் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கடினம், அது அவ்வளோ ஈஸி இல்லை. இப்ப நம்ம எல்லாருக்கும் 3 குணம் இருக்கு. ஆனா பிரதானமா நம்ம எல்லாருக்கும் தமோ குணம் தான் இருக்கு. தமோ குணம் இருந்தாலே புரியாது நமக்கு. பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம், காலம்ங்கிறாங்க, ஜடம்ங்கிறாங்க, ஜடம் சந்தோஷம் கொடுக்காதுங்கிறாங்க. இருந்தாலும் ஜடத்துக்கு பின்னாண்டே சுத்துறனா அவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அர்த்தம். சிம்பிள். வெளி உலகம் நம்ம பெரிய ஆளு, நோபல் பிரைஸ் வின்னர், அது இதுன்னு சொல்லலாம். ஜடத்துக்கு பின்னாடி நான் போறேன்னா அவ்வளவு தமோ குணம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ஆனா தமோ குணம் நிறைய இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருக்கேன் நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இனி ரஜோ எப்பாவது எட்டி பார்க்கும். சத்வாலாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. சோ இந்த சிருஷ்டியெல்லாம் படிக்கும்போது நமக்கு மலப்பா இருக்கும். என்னைக்கு இது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஜடமல்லின்னு என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறது, நான் ஆத்மான்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறது, பகவானோட சேவகன் என்னைக்கு புரிஞ்சுக்கிறது, டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து யோகிகள்லாம் வந்து தவம் இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே ரொம்ப தவம் இருந்தாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கே தவம் இருந்தாங்க. 1000 வருஷம், லட்ச வருஷம்ல இருந்தாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் நம்மளால முடியாது. நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணை நாமாதான். இது உண்மை. சில பிரபுபாத் பல இடத்துல சொல்லியிருக்கார், ஒருத்தர் நாமா ஒழுங்கா சொன்னாலே இதெல்லாம் புரியும்.
உண்மையில் நமக்கு புரியும். பர்பஸ்னா நோக்கமெல்லாம் புரிஞ்சிடும். அப்பதான் அவங்களுக்கு பகவான் பக்தி எல்லாம் தெரியும். பக்தின்னு என்ன அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சாண்டிங் தான் கடைசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த முக்குணங்கள் நாம் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. ஜென்ரலா பகவத்கீதை படிச்சு சத்வகுணமா, ஓகே வெஜிடேரியன்னா சத்துவகுணம். ஆக்சுவலி அப்படியெல்லாம் கிடையாது. வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால சத்துவகுணம் வந்துடும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல நிறைய பேர் சத்துவகுணத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா உலகத்துல ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். உலகத்துல ஆக்சுவலி நல்லா பார்த்தா நிறைய பேர் வெஜிடேரியன் தான் இருப்பாங்க. பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் இருக்கு. ஆனா எல்லாரும் சத்துவகுணம்லாம் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் தமோ குணம் தான் ஜாஸ்தி இருக்கும். தமோ குணம் தான். இந்த 3 குணங்கள் எப்படி வேலை பண்ணுவோம் நமக்கு தெரியாது. அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ பட் ஈவன் தென் இது நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காம இந்த உலகத்தை விட்டு தப்பிக்க முடியாது. போன வாரம் ஸ்லோகத்துல அது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணல. 20வது ஸ்லோகத்துல வருது, திரிபிர் ஏதேர் அதோக்ஷஜஹா அப்படின்னு ஒரு வார்த்தை பிரம்மா சொல்றார். சஏஷ பகவா லிங்கஸ் திரிபிரேதர் அதோக்ஷஜா. இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, கிருஷ்ணரை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். இது யாரு சொல்றாங்கன்னா கிருஷ்ணரே சொல்றாரு. வேதைஷ சர்வேர் அகமேவ வேத்யோ. கிருஷ்ணர் சொல்றாரு என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னாங்க. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்காமல் இது உண்மை, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன். தேவையில்லாம உட்காந்து புலம்புவோம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனா நமக்கு தோணாது. ஸோ அப்போ இந்த ஹரிநாமா சொல்லும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே புரியும். பகவத்கீதால 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒன்று சொல்றார் அர்ஜுனர்கிட்ட. நம்ம எல்லாத்துக்கும் சொல்றாரு. தமிழ்ல ஞானம் தேகம் விஜ்ஞானம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா. அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள், அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருட்கள் ரெண்டுமே நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, நம்ம கண்ணுக்கு நிறைய பொருள் தெரியுது, பினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத நிறைய இருக்கு. இப்போ வைகுண்டம் எல்லாம் கண்ணுக்கெல்லாம் தெரியல. நிறைய பொருள் கண்ணுக்கு தெரியாது. ரெண்டுமே சொல்லித்தரேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா இனி உனக்கு இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு எதுவும் கிடையாது, எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கிருஷ்ணரே சொல்றார் இது எல்லாமே புரிஞ்சுக்கணுங்கிறார். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, பெற்றோர் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ அமையல, ஒரு காரணம் இருக்கு. எனக்கு ஏன் இவங்க சிப்ளிங்னா கூட பிறந்தவங்க, அண்ணா தங்கச்சி, இவங்க ஏன் எனக்கு இப்படி பிறக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சும்மா யாரும் அண்ணா தங்கச்சி எல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க என் பெற்றோர்ல இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. சும்மா எதுவும் நடக்காது. பாகவத்தில் கயிறை கொடுக்குறான், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது நம்ம பகவான் நாம சொல்லும் போது அந்த காரணங்கள் புரியும். நல்லா புரியும் போது அமைதியா இருப்போம். உட்காந்து சீத்து பூத்து நலுகிறதோ புலம்புறதோ எல்லாம் இருக்காது, அமைதியா இருப்போம். ஓகே, எதை பத்தி அவங்க பெருசா என்னன்னு சொல்றேன்னா லைட்டா எடுத்துக்குவாங்க. ஏன்னா உலகத்திலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணா தான். கிருஷ்ணா தவிர ஒரு முக்கியமானது ஒண்ணு கிடையாது. அது புரியும் பொழுதுதான் அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. அவரே சொல்ற சாந்தி வேணும்னா எனக்கு புரிஞ்சுக்கும் முதல்ல. கிருஷ்ணர் எங்கேயுமே நீ பணக்காரன் ஆயிட்டா சந்தோஷமா இருப்பான்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. இந்த ஊர் உன்னை புகழ்ந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு கிருஷ்ணர் எங்கேயும் சொல்லல. ஆனா கிருஷ்ணர் சொல்றார் அவர் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா இருப்பான். அவர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா உலகமும் கிருஷ்ணா தான். இந்த உலகமும் கிருஷ்ணர் ஒண்ணுதான் ஆக்சுவலி. அது பகவத்கீதையில அவரும் சொல்றார்,
நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். மயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினாங்கிறார். எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், எல்லாமே நான் தான் அர்ஜுனாங்கிறார். ஸோ அப்ப இந்த உலகம் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா உட்காந்து கவலைப்படுறதோ ஏதோ நான் தொலைச்சிட்டனோ, நம்ம தொலைக்கிறதுல ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பெருசா சம்பாதிக்கிறது ஒன்றும் கிடையாது. அது புரிஞ்சிடும், அது புரியும், இந்த உலகம் புரியும். ஸோ கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. கிருஷ்ணரை பகவத்கீதை சொல்ற, அவன் புலம்பவே மாட்டான் அர்ஜுனாங்கிறார். ந சோச்சதி ந காஞ்சதி சமஹ சர்வேஷு பூதேஷு, எல்லாம் சமமா பார்ப்பாங்க. மத் பக்தி லபத்தே பரம், பக்தி அங்கதான் ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப ஹை பிலாசபி. உண்மையில நான் அங்க உட்காந்து பேசுறதுனால எனக்கு தெரியும் நினைச்சுக்காதீங்க. இது நாம சொல்ல சொல்ல என்னோட சீரியஸ்னஸ் பார்த்து கிருஷ்ணர் உள்ளேந்து சொல்லி கொடுப்பாரு, அவ்வளவுதான். நம்மளோட சீரியஸ்னஸ் தான். நான் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கேன்னு கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில வேஷம் போடலாம், நல்ல திலக் போட்டுட்டு அப்படியே வைஷ்ணவ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் சீரியஸா இருக்கனா இல்லையாங்கிறது கிருஷ்ணாக்கு மட்டும்தான் தெரியும், ஆச்சாரியாசு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார், நீ எந்த அளவு சீரியஸா இருக்கோ அந்த அளவு நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ ஒருத்தர் ரொம்ப சீரியஸா உண்மையிலே பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா நாமளே ஏமாத்திக்கிறோம். இது உண்மை. இந்த உலகத்துல இப்பெல்லாம் வேற மாதிரி மீடியால சொல்லுவாங்க, உங்க பையனை அங்க சேர்த்துங்க இங்க சேர்த்துங்க, இதை படிக்க வைங்க நல்லா இருப்பான் அப்படி இப்படின்னு. மகா பொய். இது பொய்ன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா பொய் அது. பகவத்கீதா பாகவதம் படிக்காமல் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்கோர்ஸ் உலகத்துல, இந்த உலகத்துல வாழ்றோம், படிச்சுதான் ஆகணும் அதுவும். ஆனா அது படிக்கிறதுனால எனக்கு சந்தோஷம் வரும்னா வராது. எனக்கு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, அதுவும் வேணும் இதுவும் வேணும். இது இல்லாம அது புரிஞ்சுக்க முடியாது, இம்பாசிபிள். சோ கிருஷ்ணா இதெல்லாம் கொடுத்திருக்கார். அந்த கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து நாமத்தையும் கொடுத்துட்டார், இதை சொல்லுங்கிறார். இது கூட நான் சொல்லலைன்னா யாரும் காப்பாற்ற முடியாது, இம்பாசிபிள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்றேன். கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சாத்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எஸ், தமோ குணத்துல கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது, சத்வ குணத்துல கூட புரிஞ்சுக்க முடியாது. சத்வ குணத்திலையும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. சத்வ குணத்தொட்டு வெளி வந்தாவணும். மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி அப்படின்னு பகவத்கீதையில 14th chapter வரும். சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதேங்கிறார். முக்குணத்தையும் தாண்டி வரணுங்கிறார். சகுணான்ங்கிறார். 3 குணங்கள் தாண்டினா தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. பட் சைத்தன்ய மகாபிரபு சுலபமாக்குறார், நாமா சொன்னா நடக்கும். தமோ குணத்துல கிருஷ்ணர் சான்ஸ் இல்லை. ஜஸ்ட் லைக் அந்த குழந்தை வந்து இந்த பில்டிங் செட் உடஞ்சிருச்சுன்னா உட்காந்து அழுகுது, என்னமோ வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி அழுகும். பட் நத்திங் ஆக்சுவலி. காரணம் தமோ குணம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, அது சுத்த சத்வா, தமோ குணம் கிடையாது. அர்ஜுனர் புலம்புறது தமோ குணம் கிடையாது, சுத்த சத்வா. அது சத்வத்துக்கும் மேல. அது சரியா ஆச்சாரன்ட்டு போய் படிச்சா தான் புரியும். அது நாம புலம்புற மாதிரி புலம்பு இல்லை, அது பூரா பக்தி. அது பார்க்கறதுக்கு புலம்புற மாதிரி இருந்தா பக்தி. அது ஃபுல்லா பக்தி தான் இருக்கும் அதுல. ஆனா பார்த்தா புலம்புற மாதிரி தான் இருக்கும். அது பிரபுபாத எழுதியிருக்காரு, அது பக்தியில அவர் பேசுறாரு. அது படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் லைக் இந்த உலகத்துல ஐயோ அந்த நபரை என்ன விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு புலம்புறாங்க. அர்ஜுனர் கிருஷ்ணர் விட்டுட்டு போயிட்டாருன்னு புலம்புறாரு. அது ரெண்டு ரொம்ப வித்தியாசம். அது பக்தியில பேசுவார். பிரம்மா இப்பவுமே தமோ குணத்தில் இருக்காரு. பிரம்மா தமோ குணத்தில் இருக்காரு? நோ, பிரம்மா தமோ குணம் கிடையாது. பாகவதம் படிச்சீங்கன்னா வருது, பிரம்மா வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறார்,
இந்த உலகத்தை நான் சிருஷ்டி பண்ண போறேன், நீங்க சொல்லிதான் பண்ண போறேன், எனக்கு வரம் வேணும்னு கேட்பார். என்ன வரம்னா முக்குன்னு என்னை தாக்கக்கூடாது, அந்த வரம் கேட்பார். கிருஷ்ணா சேஸ் ஓகே, வரம் கொடுக்குறேன். தமோ குணத்துக்கு அதிபதி இன்சார்ஜ். பிரம்மா வந்து ரஜோ குணத்துக்கு இன்சார்ஜ் தான், அவருக்கு ரஜோ குணம் கிடையாது. லார்ட் சிவா தமோ குண மக்களுக்கு இன்சார்ஜ். அவருக்கு தமோ குணம் கிடையாது. அவங்க லார்ட் சிவாலாம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்க இன்சார்ஜ் தான். வெல் தட் இஸ் டிஃபரெண்ட். அந்த லார்ட் சிவா கிடையாது, தட்ஸ் டிஃபரெண்ட். அது ரேரா ஒரு ஆத்மா அந்த பொசிஷன் போக வாய்ப்பு இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு வேணா தமோ குணம் வரலாம். லார்ட் சிவா ஹை கிளாஸ், பாகவத்தில் இருக்கு, முக்குணம் அவர் தாக்காது. இப்ப இருக்கிற பிரம்மா அவர் வரம் கேட்டிருக்கார், முக்குணம் தாக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த பயம் இருக்கு, இந்த சிருஷ்டி பண்ணி அதே நம்மளை தாக்கிருமோ, சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்கு. நாமளே ஒன்று சிருஷ்டி பண்ணி நமக்கு அது மேல, ஒரு உதாரணத்துக்கு குழந்தை இருக்கு, அஃப்கோர்ஸ் நான் சிருஷ்டி பண்ணல, இருந்தாலும் நாம தான் பண்ண மாதிரி ஒரு திங்கிங் வரும். அது என் குழந்தை, அது எப்ப வருதோ அந்த குழந்தை மூலமா நான் அடி வாங்குவேன். இந்த உலகத்தை ஒரு டிசைன் அப்படி என்னதுன்னு ஒன்று நினைச்சிட்டுன்னா அந்த மூலமா தான் அடி வாங்குவோம். ஸோ எதுவுமே என்னது கிடையாது. ஆனா அது புரிஞ்சுக்க நமக்கு இந்த பகவத்கீதா, பாகவத், இந்த பிலாசபி வேணும். ஆமா, யா ஸோ யா சொல்லு. ஆனா அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில மயத்தியக்ஷேன பிரகிருதிங்கிறார். உலகமே அவரோட லாஸ் பிரகாரம் தான் நடக்குது. So one sense predetermined சொல்லலாம், one sense சொல்லலாம். ஆனா அதுக்கான ஒருத்தன் கொலை பண்ணிட்டு predetermined சொல்லக்கூடாது. ஒன் சென்ஸ் அது predetermined தான், அவன் அந்த சாகணும். ஆனா இந்த இடத்துல கத்தி எடுத்து குத்துறான் இல்லையா, அந்த இடத்துல அவன் மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா அவனா டிசைட் பண்ணிக்கிட்டான், ஐ வாண்ட் டு பி an instrument. ஸோ அதுக்கு தண்டனை உண்டு, அவனுக்கு தண்டனை உண்டு. ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட், வெரி காம்ப்ளிகேட். ப்ரீடிட்டர்மின்ட் தான், பட் வெரி காம்ப்ளிகேட்டட். நாம நினைக்கிற மாதிரி இல்லை. பட் கிருஷ்ணாக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்னா, அப்போ ஒன் சென்ஸ் ப்ரீடிட்டர்மின்ட் தான். அப்படிதான் சொல்றாரு. வேதாஹம் சமதேதானி வர்த்தமானானி சார்ஜுனா பவிஷ்யானி சா பூதானிங்கிறார். பவிஷ்யானா ஃபியூச்சர் எனக்கு தெரியும் அர்ஜுனா என்ன நடக்க போகுது. அப்போ ப்ரீடிட்டர்மின்ட் சொல்லலாம், சொல்ல முடியாதுன்னு கிடையாது. ஏன்? ஆனா அதுக்காக நான் கண்டதெல்லாம் செஞ்சுட்டு ப்ரீடிட்டர்மின்ட் நான் சொல்லக்கூடாது, அது தப்பு, அது சொல்லக்கூடாது. ஸோ நம்ம கிருஷ்ணரோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது தி பெஸ்ட். அவருக்கு எப்படி வேணுமோ அவர் யூஸ் பண்ணிக்குவார். அவர் நீங்க யூஸ் பண்ணிக்க. பிரபுபாத் அமெரிக்கா போனோன்னு அந்த பாட்டில் எழுதுறாரு, அமெரிக்கா வந்துட்டேன், நான் வந்து ஒரு பப்பட். பப்பட்னா ஒரு பொம்மை, நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அது சரணாகதி. அது ஸோ நிறைய மோஸ்ட் ப்ரீடிட்டர்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க சொன்னீங்க. ஆமா, எஸ், ஆமா. Yeah, of course. Lord Shiva, பார்வதி வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு ஃபாதர் மதர்னு சொல்லுவாங்க. இருக்கு, பிரம்ம சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிருஷ்ணா வந்து ஆக்சுவலி மூல காரணம் கிருஷ்ணா, பட் கிருஷ்ணா பண்ண மாட்டார். விஷ்ணுக்கு அந்த வேலை கொடுக்குறாரு. அகைன் விஷ்ணு வரும்போது விஷ்ணு மறுபடியும் பிரம்மா சிவா இவங்களே எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஸோ லார்ட் சிவா வந்து இன்னைக்கும் பிரம்ம சம்ஹிதால இருக்கு, பாகவத்துல சில இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பா அம்மா லார்ட் சிவா அண்ட் பார்வதி இருக்கு, பிரம்ம சம்ஹிதால எழுதப்பட்டிருக்கு.
Yeah. Yeah, Lord Shiva வர்றார். Yes. Yeah, Lord Shiva சொல்ற நீங்க எல்லாம் பிரஜாபதி. Yeah, yes. So Lord சிவாவும் பார்வதியும் ஃபாதர் மதன் கூட சொல்லப்பட்டிருக்கு. பட் அல்டிமேட் ஃபாதர் மதன் கிருஷ்ணா. அது பகவத்கீதை சொல்ல. Yeah, of course. அது இருக்கு. பட் அல்டிமேட் கிருஷ்ணா தான். கிருஷ்ணா தான் அகம் பீஜ பிரதஹ பிதா கிருஷ்ணர் சொல்றார். அப்புறம் பீஜாமாம் சர்வபூதானாம், அப்புறம் மாதா தாத்தா பிரபிதா மகா கிருஷ்ணர் சொல்றார். நான் தான் அப்பா, நான் தான் அம்மாங்கிறார். அப்ப இந்த லார்ட் சிவா பார்வதி அப்பா அம்மாங்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்சார்ஜ். அல்டிமேட்லி கிருஷ்ணா தான். அவர் சாங்ஷன் பண்ணாம எதுவும் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஆக்சுவலி அவங்களும் ஒரு மாதிரி ஈஸ்வரா, பட் கிருஷ்ணா கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சம்டைம்ஸ் நீங்க கம்பெனியில மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டோர்னி கொடுப்பாங்க. அதாவது அவங்க கையெழுத்து போட்டாலும் செல்லும், ஆனா அவங்க எம்டி கிடையாது. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த பவர் ஆஃப் அட்டர்னி 2 பேர் கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்க எம்டி ஆயிட முடியாது. ஸோ சிவபெருமான் கூட ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அவரும் பார்த்தா அள்ளிப்பாரு கிரியேட் பண்ண முடியும், இருந்தாலும் அவர் பகவான் கிடையாது. கிடையாது. பிரம்மாவும் செய்வார், அதனால பிரம்மா கிருஷ்ணா கிடையாது. ஆக்சுவலி கிடையாது. அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். எஸ், ஒரு யூனிவர்ஸுக்கும் சிவபெருமான் தனியா இருக்கான். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கோடிக்கணக்கான பிரம்மா, கோடிக்கணக்கான லார்ட் சிவா, கோடிக்கணக்கான விஷ்ணு, கோடிக்கணக்கான நாராயணா, பட் கிருஷ்ணா ஒண்ணுதான். கிருஷ்ணன் மட்டும் ஒண்ணுதான். மற்றவங்களாம் கோடியில் இருப்பாங்க, பட் கிருஷ்ணா ஒருத்தர் தான். மற்றவங்களும் நிறைய இருப்பாங்க. கைலாயம் வந்து பௌதிக குலத்தில் வராது. பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் நடுவுல தான் இருக்கு கைலாயம். அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் கிடையாது, அது கிடையாது. கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு ஸ்லோகா ஆர் எனி ஜெனரலா? முடியாது. கரெக்ட். பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார். இப்ப உதாரணத்துக்கு இங்க பல பேரு ஹரிநாமா சொல்லியிருப்பாங்க, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணியிருப்பாங்க, பூஜை பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாமே மறந்துருப்போம். எத்தனை டைம் நான் அவர் பூஜை பண்ணேன், நைவேத்தியம் பண்ண நமக்கு தெரியாது. கிருஷ்ணாக்கு அந்த கணக்கு தெரியும். கிருஷ்ணர் ஞாபகம் வச்சிருப்பார். ஸோ இந்த ஆத்மா இந்த முகூர்த்தத்துல இது பண்ணுச்சு அப்படின்னு கிருஷ்ணாக்கு தெரியும், பட் நாம மறந்துருப்போம். ஸோ பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார், ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குங்கிறார். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அது அழியாது. பட் மெட்டீரியல் அக்கௌண்ட் போயிடும். மெட்டீரியல் அக்கௌண்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த பூத்வா பூத்வா பிரலியத்தேன்னு சொல்றாரு இல்லைங்களா, உலகம் அழியும் போது எல்லாம் அழிஞ்சு. பட் ஸ்பிரிச்சுவல் அக்கௌண்ட் அழியாது. அதுதான் என்னை காப்பாற்றும். அது கிருஷ்ணர் சொல்ற, ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மஹத்வபயாத். ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். ஸோ பாகவத்துல பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுறார், ஈவன் பகவத்கீதால இருக்கு, எது அழியாதோ அதை நான் சம்பாதிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். எது அழியாதோ, எதுனா பக்தி மட்டும்தான் அழியாது, மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட ஸ்டேட்டஸ், மணி, என்னோட சொத்து எல்லாமே போயிடும். பட் பக்தி அழியாது. நெவர் அண்ட் எவர். அதுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க ஜட பரத்தோட கதைகள். தட்ஸ் எவிடன்ஸ். ஆமா, புரியல.
ம். See, பாகவத்துல ஸ்லோகா இருக்கு, உண்மையில நான் பக்தி பண்றேன்னா இல்லைங்கிறது என்ன நானே செல்ஃப் டெஸ்டிங். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத் சத்சு வைராகியம் ஞானம் சத் அஹைத்துக்கம்ங்கிறார். யாரு வசுதேவா கிருஷ்ணோட பக்தி பண்றாங்களோ 2 விஷயங்கள் லைஃப்ல நடக்குங்கிறார். ஒண்ணு ஞானா அண்ட் வைராக்கியா. இந்த 2ம் நடக்கலைன்னா பக்தி பண்ணல. பகவான் பத்தின அறிவும் வரும், வைராக்கியம் வரும். அப்படின்னா பௌதிக உலகத்து மேல டிட்டாச்மெண்ட், கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் சைமல்டேனியஸா நடக்கும். அது டைம் எடுக்கும், ஒருத்தருக்கு டைம் எடுக்கும், அவங்களோட சீரியஸ்னஸ் பொறுத்து. எஸ், ஆனா 2ம் சைமல்டேனியஸா நடக்கும். ஜஸ்ட் லைக் சாப்பிடும் பொழுது அந்த பசியும் தீருது, சக்தியும் வரும், சைமல்டேனியஸா நடக்கும். ஸோ பாகவத பேரை கொடுத்துருக்காங்க. ஞான வைராக்கியம் 2 வரலினா பக்தி பண்ணல. வைராக்கியம் வந்தே ஆகணும், கண்டிப்பா வரணும், ஞானாவும் வரணும். இந்த 2 தான் கொடுத்துருக்காங்க. இது 2 இல்லைன்னா பக்தியே பண்ணல, சும்மா ஏதோ டைம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, மனக்கற்பனை. அது வேற கேள்வி. பிரம்மா அது ஜஸ்ட் லைக் அதை இப்ப நான் படிச்சேன். திரிபிரேதேர் அதோக்ஷஜா. பிரம்மாவே சொல்றார் பகவானை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். நம்மளோட புலன்கள் உபயோகிச்சு பகவானை புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு வெளியில் நிறைய பேர் நாஸ்திகம் பேசுறாங்க. ஏன் பேசுறான்னா அவனால புரிஞ்சுக்க முடியல. அதனால நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம புரியலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு புரியலனால அவனுக்கு இல்லைங்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்தா நான் நம்புவேன், இல்லைன்னு நான் நம்ப மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அது சரி கிடையாது. எனக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், வியக்தோ அவ்வியக்தோ சனாத்தனஹா அப்படிங்கிறார். அப்படின்னா சில விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வரும், சில விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வராது. அதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரலினாலும் அது உண்மை. ஆனா அது ஒரு ஆச்சான்ட்டு தான் போய் படிக்கணும். நானும் உட்காந்து ஏன்னோ மனக்கற்பனை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நரகங்கிறோம், அது நான் பார்க்கல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைங்கிறத பொய்ன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சொல்லுதா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு உலகத்துல பெரிய வியாதி, இங்கிலீஷ்ல அது எம்பிரிக்கல் நாலேஜ்பாங்க, தமிழ்ல எனக்கு எம்பிரிக்கல் நாலேஜ்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நாலேஜ், அதுதான் சயின்ஸ்பாங்க. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வராத விஷயங்கள் நிறைய இருக்கும். அது சொல்றாங்களா கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அது நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுக்குவேன்னா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்திலும் முடியாது. சோ கிருஷ்ணர் பகவத்கீதையில அதெல்லாம் பேசுறாரு, கிருஷ்ணரே பேசுறாரு. சோ சொல்றார் பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. கிருஷ்ணர் சொல்றார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அத ஞான சக்ஷுஷா, ஐஸ் ஆஃப் நாலேஜ், அது வழியா பாருங்கிறார். புரியுதா நான் சொல்றது? கிருஷ்ணர் சொல்றார் பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா, அப்படிதான் நீ பார்க்கணுங்கிறார். அது அப்படிதான் பார்க்கணும் அர்ஜுனா. பியூட்டிஃபுல் சயின்ஸ். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியலாம் நம்ப மாட்டேன்னா பைத்தியக்காரன். இப்ப கரோனா வைரஸ் எங்க யாரோ கண்ணில் பார்த்தாங்களா? ஒளிஞ்சுக்கிட்டாங்க 2 வருஷம் வீட்டுக்குள்ள அது கண்டதால வாய்களை கரைச்சு ஊத்தி கம்மடி பயந்துக்கிட்டான். ஆனா கண்ணில் யாரு பார்த்தா? கரோனா யாரும் பார்க்கணும், பயந்துக்கிட்டாங்க, வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, நம்பணும், அவ்வளவுதான். அவங்க பார்த்துருக்காங்க
கரோனா பார்த்துட்டான், இது இருக்குங்கிற நம்புறோம்ல. கிருஷ்ணா சுப்ரீம் சயின்டிஸ்ட், அவர் இருக்குலே பெரிய, அவரு சொல்றாரு இதெல்லாம் இருக்குன்னு நம்பணும். ஸோ பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. பகவத்கீதை பாகம் வந்து ரியல் நாலேஜ், ரியல் சயின்ஸ். பிரபுபாத் சொல்றார் இது சயின்ஸுங்கிறாரு. அப்படின்னு என்னன்னா கிருஷ்ணர் சொல்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்கிறாரு. பிரபுபாத் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பொய் கிடையாது. உண்மையில நம்ம மற்ற லோகம்லாம் பார்க்கலாம். இப்ப நம்மளால முடியல, பார்க்க முடியும். சாஸ்திரத்துல இருக்கு. பாகவத்துல துருவ மகாராஜெல்லாம் பார்க்கிறாரு, எல்லா லோகம் பார்க்கிறாரு, எல்லாம் பூமி மட்டும் இல்ல, ஒரு லோகம் பார்க்கிறாரு. கிருஷ்ணர் எல்லாம் காட்டுறாரு, பார்த்துக்கோ. அப்படியே வைகுண்டம் கூட்டிட்டு போற, ஜஸ்ட் லைக் ட்ரிப் அடிக்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஓகே லெட்ஸ் கோ. வேற ஏதாவது கேள்வி? ओके, ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय. That's it. இந்த மாசம் 22nd நரசிம்ம சதுர்தசி, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், நரசிம்மர் அவதாரம் எடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் இங்க எப்பவும் போல அபிஷேகம், தென் சொற்பொழிவு, மகாரதி, பிரசாதம் எல்லாம் இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நரசிம்மரோட அந்த சதுர்தசி அவதார தினத்துல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப நல்லது. உண்மையிலே நல்லது நடக்கும். தயவுசெய்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.